இன்ஸ்டாகிராமில் சில ப்ராடக்ட்டோட ரீல்ஸை வந்து நமக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க. அந்த ப்ராடக்ட்டை ரிவ்யூ பண்ண சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. அந்த அடிப்படையில் அந்த ரீலில் இருக்கக்கூடிய செல்லருக்கே நம்ம காண்டாக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணோம். அப்படி முயற்சி பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒரு டைப்பாக தான் நம்மளை ஹேண்டில் பண்ணாங்க. அது எப்படின்றத பார்க்கலாம். நமக்கு அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டது இந்த மினி ஏசி, அதாவது இந்த கூலிங் ஃபேன் ஒன்று அண்ட் இந்த ப்ரொஜெக்டர். ஸோ இந்த ரெண்டுத்தோட செல்லரும் பார்த்தீங்கன்னா ஒரே செல்லர் தான். அதனால் அந்த செல்லருக்கு காண்டாக்ட் பண்ணி முதல்ல இந்த ஃபேனுக்கான ப்ரைஸை வந்து கேட்டிருந்தோம். ஸோ அவரும் வந்து கேட்டலாகில் ப்ரைஸை வந்து அனுப்பிச்சி விட்ருந்தாரு. 999 ரூபா போட்டுருந்துச்சு. சரி, அதுக்கு பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜிபே கேட்குறப்போ ஜிபேவும் அனுப்பி வச்சிருந்தாரு. கீழேயே ஒரு மெசேஜையும் போட்டிருந்தாரு. அதாவது அட்வான்ஸ் வந்து 300 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம ப்ராடக்ட் அண்ட் ஷிப்பிங் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. நம்மளும் வந்து 300 பே பண்ணிவிட்டு அட்ரஸ் எல்லாத்தையும் அனுப்பி வச்சிட்டோம். பேமெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய மெசேஜை வந்து போட்டு விட்டுருந்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, யூ ஆர் அக்ரீயிங் த டேர்ம்ஸ் பை ரீடிங் திஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணாலே நீங்கள் அக்ரி பண்ணதான் அர்த்தம். நீங்கள் வந்து ஓகேன்னு சொல்ல தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த மெசேஜை பார்த்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து அக்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரி, இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் வீடியோ ஆஃப் த பார்சல் இஸ் மஸ்ட். அதில் வீடியோவுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சரி அதை விட்டுருவோம். ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் ஷுட் ஷோன் இன் த வீடியோ வித்தவுட் கட் பாஸ் மினிட் வீடியோ டூரேஷன் ஆஃப் 2 minutes. கட் பண்ணக்கூடாது, பாஸ் பண்ணக்கூடாது, அப்படியே கண்டினியூஸாக அந்த வீடியோ வந்து இருக்கணும், அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ. அண்ட் அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த டைமிங்குள்ளேயே நீங்கள் வந்து சார்ஜிங்கு, டச்சு, ஆடியோ, இந்த மாதிரி அந்த ப்ராடக்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னவோ அது எல்லாத்தையும் அந்த 2 நிமிஷத்துக்குள்ளேயே செக் பண்ணிடணும். இப்போ உதாரணமாக அந்த ப்ரொஜெக்டர் வாங்குகிறோம் அப்படின்னா 2 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த பார்சல் வந்தோடனே 2 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த ப்ரொஜெக்டரை ஓப்பன் பண்ணி ஒயர் கனெக்ட் பண்ணி அதில் லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி அந்த ப்ரொஜெக்டர் அவுட்புட் கரெக்டாக கொடுக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த 2 நிமிஷத்துக்குள்ள வீடியோலையே எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடணும். இல்லைன்னா கம்பெனி பொறுப்பேற்றுக்காது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் ஷுட் அப்டேட் அஸ் வென் த பார்சல் இஸ் டெலிவர்ட். அதாவது பார்சல் டெலிவரி ஆன உடனே வந்து அவங்களுக்கு அப்டேட் கொடுத்துடணும். அதுலேயும் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்னு போட்டிருக்காங்க. குரூப் ஆஃப் கஸ்டமருக்காக இவங்க பார்சல் அனுப்புகிறாங்க என்னன்னு தெரியல. அடுத்ததாக ப்ராடக்ட் வீடியோ எடுக்கலை அப்படின்னா யூ நாட் டேக்கன் இஃப் யூ ஆர் மை ரெகுலர் கஸ்டமர் ஆல்சோ. முடிவா என்னதான் என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ராடக்டோட வீடியோ எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ரெகுலர் கஸ்டமராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கப்படாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக ட்ராக்கிங் கொடுத்ததுக்கப்புறம் அதை நீங்கள் தான் ட்ராக் பண்ணிகிட்டு இருக்கணும், எங்களோட வேலை கிடையாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது நியாயமான ஒரு கோரிக்கை தான். அது கீழே வந்து நோ ரிட்டர்ன் அண்ட் நோ ரிஃபண்ட். இவ்வளோ நேரம் எதுக்கு நீ வீடியோ எடுக்க சொன்ன 2 நிமிஷத்துக்குள்ள? இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஏதாவது ப்ராடக்ட் டேமேஜ் இருந்ததுன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு தானே. அதாவது அவங்க மீன் பண்ண வர்றது என்னென்னா ரிப்ளேஸ்மெண்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, ரீஃபண்டோ இல்லை ப்ராடக்டை ரிட்டனோ வந்து எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கீழே தேங்க்யூன்னு சொல்லி 3 ஹார்ட்டின் போட்டு கீப் சப்போர்ட்டிங் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் 3 ஹார்ட்டின்கள் வேறு. நம்ம காடுகள்கிட்ட பொருள் வாங்கும் போதே இவ்வளோ விஷயங்கள்லாம் அக்ரி பண்ண மாட்டோம். இது வரைக்கும் நல்லா தனியா வந்தா சரி, ஓகே, நமக்கு ப்ராடக்ட் வேணும் அப்படின்றதுனால நானும் ஓகே அப்படின்னு சொல்லி மெசேஜை போட்டு விட்டேன். இதுக்கப்புறம் தான் இருக்குது ட்விஸ்ட்டு. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ராடக்ட் ரெடி ஃபார் பேலன்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி, நம்ம 300 ரூபா பே பண்ணிட்டோம். பேலன்ஸ் வந்து 699 ரூபா. ஏன்னா ப்ராடக்ட் விலை 999 ரூபா அப்படின்றப்போ 699 ரூபா சென்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினேன். அனுப்பிட்டதுக்கு அப்புறமா சொல்கிறாங்க 200 ரூபா கொரியர் சார்ஜ், கைண்ட்லி பே இட் அப்படின்றாங்க. ஸ்டார்டிங்கில் நான் ப்ரைஸிங் கேட்கும்போது இந்த கொரியர் சார்ஜ் சொல்லலை. அதுக்கப்புறமா 300 ரூபா அட்வான்ஸ் பே பண்ணும்போதும் கொரியர் சார்ஜை பற்றி எதுவும் பேசலை. அதுக்கப்புறமா அந்த பேலன்ஸ் பேமெண்ட் பே பண்ண சொல்லும் போதும் அவங்க கொரியர் சார்ஜை பற்றி எதுவும் சொல்லலை, அதை சேர்த்து போடணும் அப்படின்னு சொல்லலை. நான் எப்போ கம்ப்ளீட்டாக 999 ரூபா பே பண்ணி முடிக்கிறனோ, பேலன்ஸ் பேமெண்ட்டையும் பண்ணி முடிக்கிறனோ, அதுக்கப்புறமா சொல்கிறாங்க 200 ரூபா கொரியர் சார்ஜ் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னால் முடியலடா. ஸோ இந்த மாதிரி கேட்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துச்சு. என்னடா இவங்க முன்னாடிலாம் எதுவுமே கேட்கல, கடைசியாக 200 ரூபா போட சொல்கிறாங்க. ஒருவேளை ஸ்கேமராக இருக்குமோ? குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணுற எதுவுமே தப்பு இல்லை. அதாவது என்ன சொல்கிறது, திரும்ப இப்போ நம்ம 200 ரூபா போட்டாலும் கூட அவங்க மறுபடியும் வந்து பேக்கிங் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு 100 ரூபா போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலாக அவங்கள்ட்ட ப்ராடக்டே இருக்காது, ஆனால் திரும்ப பணம் போட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் விஷயமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சந்தேகப்பட்டேன். அதனால் இது வந்து நீங்கள் முன்னாடியே குறிப்பிடல, அதனால் வந்து எனக்கு ப்ராடக்ட் வேணாம், ரீஃபண்ட் அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். ஸோ ப்ராடக்ட் வேணான்னு சொன்னதும் அவங்க அந்த மெசேஜை பார்த்துட்டு அப்படியே அப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் கொஸ்டின் மார்க் அனுப்பினேன், மறுபடியும் 2 மெசேஜ் அனுப்பினேன், வாய்ஸ் கால் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவர் போட்ட வாய்ஸில் வந்து நாங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்னு சொல்லலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. பிரதர் 200 இஸ் கொரியர் சார்ஜ், we didn't set free shipping bro. நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் மென்ஷன் பண்ணலையே ப்ரோ. நீங்கள் ஷிப்பிங்க்கு சார்ஜ் இருக்குன்னே முதல்ல சொல்லலையே.
சரி ஓகே, நான் என்ன சொன்னேன்னா பரவாயில்ல, எனக்கு வந்து ப்ரைஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, ரீஃபண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதேமாதிரி அமேசானோட ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா விலை 1100 தான், ஆனால் நீங்கள் வந்துட்டு 1200 கேட்குறீங்க, எனக்கு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது, வேணாம் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ எல்லாமே குவாலிட்டி மாறும், நாங்கள் கொடுக்குறது வந்து ஹையர் குவாலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ப்ரோ எல்லாமே மாடல்ஸ் இருக்குது ப்ரோ, ஒரு மாடல் ஒரு மாதிரி ப்ரோ. ஓகேவா, நான் முன்னாடியே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன், கேன்சலேஷன் நோ ரீஃபண்ட், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். என்னடா ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க மாதிரி பேசுற? அதே அமேசானில் 1500 2000க்கு இருக்குது, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே குவாலிட்டி மாறும், ஃபோட்டோவில் உங்களுக்கு நல்லா காட்டுவாங்க. அண்டு பேசிக்காக பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஒரே உருட்டு தான். ஆக்சுவலாக ப்ராடக்ட் எல்லாமே சேம் தான், பேரை மட்டும் இவங்க மாற்றி அந்த கம்பெனி இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லி சேம் ப்ராடக்ட்டை மாற்றி விற்பாங்க. மற்றபடி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் பெருசாலாம் குவாலிட்டியில் டிஃப்ரென்ஸ் வராது. அது கூடவே இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார், நோ கேன்சலேஷன் நோ ரீஃபண்ட், அதை நாங்கள் முன்னாடியே குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். குறிப்பிட்டிருந்தீங்க, நான் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த இம்பார்ட்டன்ட் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. சரி ஓகே, அதுலேயும் என்ன போட்டிருக்கீங்க, நோ ரிட்டன் ஆர் நோ ரீஃபண்ட். அதுவும் எப்போ இந்த வீடியோ எல்லாம் எடுத்து முடித்து நம்ம அவங்களுக்கு அனுப்பும்போது அதில் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் தான் சென்ட் பண்ணுவீங்க, அதில் வந்து நீங்கள் ப்ராடக்டை ரிட்டன் எடுத்துகிட்டு ரீஃபண்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மீனிங்கில் தான் அது வந்து வருது. ஆனால் நம்ம கேஸில் வந்து நீங்கள் இன்னும் ப்ராடக்டையும் அனுப்பலை, ஜஸ்ட்டு நான் பேமெண்ட்டு தான் பண்ணியிருக்கேன். அப்போ உங்கள்கிட்ட போடுற காசு வந்து உண்டியலில் போடுற மாதிரியா, உண்டியலில் ஒன்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் எங்கிட்ட பே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எந்த விதமான பணமும் கிடைக்காது. இது என்ன கான்செப்ட்னு புரியல. அப்போ நான் கடைசியாக என்ன கேட்டிருந்தேன்னா, இதுதான் உங்கள் முடிவா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ அவங்களும் ஆமாம் ஃபார் ஷுவராக இதுதான் முடிவு, நாங்கள் ரீஃபண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எக்கமாகிட்ட போட்டது தான் திரும்ப வராது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இந்த செல்லரை ப்ரமோட் பண்ணார் இல்லையா ஒரு யூடியூபர், ஸோ அவரை வந்து நான் காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணியிருக்கீங்க, அதில் நம்ம செல்லருக்கு வந்து நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க ரீஃபண்ட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி அவருக்கு வாய்ஸ் போட்டிருந்தேன். அப்போ அவர் வந்துட்டு இன்ஜினியரிங் ஃபேக்ட் சையத் இம்ரான் வந்து உங்கள்கிட்ட ப்ராடக்ட் வாங்க முயற்சி பண்ணுறாரு, ஆனால் நீங்கள் வந்து அவருக்கு ரீஃபண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க. நான் வந்து என்னோட நம்பர் இதுதான், இல்லை நான் தான் அந்த ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லலை, நான் டேரெக்டாக அவர்கிட்ட மட்டும்தான் பேசினேன். ஏன்னா அவங்க எனக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுறாங்களா இல்லை எல்லா மக்களுக்கும் இப்படி பண்ணுறாங்களான்னு தெரியாது இல்லையா. ஏன்னா இப்போ 1000 ரூபா பெரிய அமௌண்ட்டாக நினைக்கக்கூடியவங்க, ஸோ 1000 ரூபா பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 200 கேட்கும்போது அதை அவங்களால கட்ட முடியல அப்படின்றப்போ, அப்போ அவங்களுக்கும் இவங்க இதே சிம்பிளான ரிப்ளை தானே கொடுப்பாங்க, எங்களால் தர முடியாது, நாங்கள் முன்னாடியே ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், ஏதோ இந்தியன் கவர்மெண்ட் கெசட்டில் போட்ட மாதிரி நாங்கள் ரூல்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கோம், அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அவங்களோட நிலமை. அதுக்கப்புறமா நானே வந்து மெசேஜ் போட்டேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா, உங்களோட காசெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேணாம், நாங்கள் வந்து ரீஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் பண்ணி விட்ருக்காங்க. அண்டு அவங்க என்னோடய ஃபேஸை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜிபேயில், மேபி அதனால் கூட ரீஃபண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி எனக்கு ரீஃபண்ட் வந்துடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி என்னால் சிம்பிளாக எடுத்துகிட்டு போக முடியல. பிரச்சனை என்னென்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சாதாரண மக்களுக்கு வந்து இவங்க இதே மாதிரி ரிப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு புரியல. அண்ட் இவங்க கொடுத்துருக்கிற அந்த ரூல்ஸ்லாம் வந்து நிறைய மக்களுக்கு புரியவே செய்யாது. ஏன்னா 2 மினிட்ஸ்க்குள்ளே இப்போ ப்ரொஜெக்டர் வாங்குறேன் அப்படின்னா 2 மினிட்ஸ்க்குள்ளே அதை எல்லா ப்ராப்ளம்ஸையும் நான் வந்து பார்த்து செக் பண்ணி கரெக்டாலாம் சொல்ல முடியாது. எப்படியும் அதை செட் பண்ணுறதுக்கே ஒரு 5-10 நிமிஷம் ஆகும். ஏன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதை ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இவங்க கேட்குற மாதிரி 2 மினிட்ஸ்க்குள்ளே வீடியோ, ஒரே நாளைக்குள்ள வீடியோ, 24 மணி நேரத்துக்குள்ளே வீடியோ சென்ட் பண்ணணும், கம்ப்ளைண்ட்ஸ் பார்த்து 24 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்கணும், ஷிப்பிங் ட்ராக் பண்ணணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ இந்த ரூல்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாங்கள் ப்ராடக்ட் அனுப்பிட்டோம், இனி அது உங்கள் கவலை அப்படின்ற மாதிரி சிம்பிளாக தள்ளி விடுறதுக்கு தான். அண்ட் இவ்வளோ ரூல்ஸ் கொண்டு வர்றதுக்கான காரணம் அந்த லட்சணத்தில் தான் அவங்க ப்ராடக்ட்டும் இருக்கும். அண்ட் இது இந்த செல்லர்டன் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் ஒரு செல்லரை வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த செல்லருக்கு வந்து ஒரு 2 லட்சம் அந்த ரேஞ்சுக்கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம காண்டாக்ட் பண்ணவங்க வந்து ஒரு 60,000 அந்த ரேஞ்சில் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் பண்ணி ப்ராடக்ட்டு முன்னாடி, அதாவது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம கேட்டிருந்தப்போ அவங்களும் வந்து நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் சைபர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க இமீடியட்டாக எனக்கு கால் பண்ணி சாரி நாங்கள் வந்து கவனிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரீஃபண்ட் பண்ணாங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். கிளம்பு. ப்ராடக்ட் கேட்டதுக்கு ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இல்லாத ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் எதுக்கு பேமெண்ட் வாங்குறீங்க? ஃபஸ்ட்டு விஷயம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேமெண்ட்டை முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் ப்ராடக்ட் அனுப்புறது, இல்லை கஸ்டமரை கண்டுக்காமல் விட்டுறது, இல்லை ரெஸ்பாண்ட் பண்ணாமல் விட்டுறது. அப்போ எல்லாராலையும் ஒரு பெரிய ஸ்டெப்பை வந்து எடுக்க முடியாது. லைக் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதோ இல்லை வேறு எந்த ஒரு பெரிய ஸ்டெப்பும் எடுக்க முடியாது. அப்படின்றதுனால அவங்க நம்மளை என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கண்டுக்கிறது கிடையாது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க.
ஸோ அதனால் அவங்க பேமெண்ட் பண்ண காசு வந்து இவங்களுக்கு அக்கௌண்ட்டில் சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய பெரும்பாலான செல்லர்ஸ் வந்து இப்படி தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். பட் எல்லாத்தையும் சொல்லலை, சில ஜென்யூனாக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஜஸ்ட்டு 360 டிகிரி ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணும்போது இது டேமேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி வீடியோ மட்டும் கேட்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா, நிறைய பேர் வந்து கஸ்டமர் சைட்லேயும் நிறைய ஸ்கேமர்ஸும் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ப்ராடக்ட்டை வாங்கிட்டு வேறு ஒரு ப்ராடக்ட் அனுப்பி விடுறது, இல்லை அவங்களே ப்ராடக்ட்டை உடைச்சிட்டு அதுக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் இல்லை ரீஃபண்ட் கேட்குறது, இந்த மாதிரி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்றதுனால ப்ராடக்ட் டெலிவரி ஆகும்போது நீங்கள் அதை 360 டிகிரி, அதாவது அந்த ப்ராடக்ட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை வீடியோ எடுத்து சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் அவங்களோடதுல இவ்வளோ பெரிய ரூல்ஸ்லாம் இருக்காது. சிம்பிளாக நீங்கள் ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணும்போது வீடியோ எடுங்க அப்படின்னு தான் இருக்கும். அவங்க செல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸை பற்றி சொல்லும்போது ஜென்யூனான ப்ராடக்ட்ஸ்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பிராண்டடான ப்ராடக்ட்ஸும் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ அவங்க OnePlus இல்லை ஓப்போ அந்த மாதிரி ஒரு பிராண்டை சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிராண்ட் வந்து அவுட் ஆஃப் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பிராண்டாக இருக்கும். அதாவது அந்த மாடல் போய் வேறு ஒரு மாடல் வந்து ஆல்ரெடி பாப்புலராக சேல் ஆகிட்டு இருக்கும். இவங்க வந்து அந்த ஓல்டு ஸ்டாக்கை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அந்த ப்ராடக்ட்டை வாங்கி சேல் பண்ணுவாங்க. அது போக டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், காப்பீடு ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸும் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் வாரண்டியோ இல்லை லாங் லைஃபோ வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒர்க் ஆகும், இனிஷியலாக ஒர்க் ஆகும், சில ப்ராடக்ட்ஸ் லாங் டேர்ம் கூட ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் அது வந்து கொஸ்டின் மார்க் தான். ஜென்யூனான ப்ராடக்ட்ஸ் இவங்கள்ட்ட கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், வாங்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னா, இதில் காசு கொடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே இது நான் ஒரு கடையில் போய் நேராக பார்த்து அந்த ப்ராடக்ட்டை குவாலிட்டியை செக் பண்ணி ஃபீல் பண்ணி இல்லை அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கும்போது அதோட ஃபீல் அப்படின்றது வேறு. அதே மாதிரி கார்டுகள்கிட்டையோ இல்லை திருப்பு கூடைகள்கிட்டையோ நான் வாங்கும்போது அங்கே உள்ள எக்ஸ்பீரியன்ஸும் வேறு. ஏன்னா அங்கே ஸ்கேம் நடக்கலை, இல்லை எந்த விதமான பிரச்சனையும் நடக்கலை அப்படின்னு நான் சொல்லலை, நடக்குது. பட் நம்ம கொடுத்த காசுக்கு ஒர்த் இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் நம்ம கொடுத்த காசு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையாவது இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நம்பிக்கைகள் வந்து ரொம்ப குறைவு. ஸோ அதனால் உங்களோட தனிப்பட்ட ரிஸ்கில் நீங்கள் இந்த ப்ராடக்ட்டை வாங்குறா இருந்தால் தாராளமாக வாங்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஜாக்கிரதையா இருங்க. பையிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.